வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. சென்ற 2 நிகழ்ச்சிகளாக மகா பெரியவர் அனுமனை பற்றி சொல்லி இருக்கின்ற அற்புதமான சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இன்னொரு அற்புதமான ஒரு பதிவை நாம் காண இருக்கிறோம். ராமேஸ்வரத்தில் சங்கர மண்டபம் இருப்பது உங்களுக்கு தெரியும். அதில் அதை விவரித்து சொல்கிறார் பாருங்க. நம்ம அதை போய் பார்த்துருக்குறோம், ஆனால் இதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். இப்போ அதை நம்ம விவரித்து சொல்ல போகிறார் அவர். இந்த பேச்சை கேட்ட பிறகு நீங்கள் மீண்டும் ராமேஸ்வரத்தில் போய் அந்த சங்கர மண்டபத்தை பாருங்கள். உங்கள் பார்வையே வித்தியாசமாக இருக்கும், உங்கள் பரவசமும் இன்னும் வித்தியாசமாகவே இருக்கும். என்ன சொல்கிற, ராமேஸ்வரம் சங்கர மண்டபத்தில் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தம்பத்தில் உச்சியில் நடுநாயகமாக யார் இருக்கார்? சங்கர பகவத்பாதர் ஆதிசங்கரர் இருக்கிறார். சரி, அதுக்கு பின்னால் லைப்ரரி இருக்குது. அது ஹாலாக இல்லாமல் ஒரு சரஸ்வதியை பிரதிஷ்டை பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் பண்ணி இப்போ அது சரஸ்வதி மகாலாக இல்லை மகாலயமாக இருக்கிறது அப்படின்னு சுவாரஸ்யமாக சொல்லுகிறார் ஆச்சாரியால். சரஸ்வதி, ஆனால் ஆச்சாரியாளுடைய முதுகுக்கு பின்னால் சரஸ்வதி இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. இதுலேயே ஒரு ரசம் இருக்கிறதுப்பா, இதுலேயே ஒரு சுவை இருக்கிறது பார் அப்படிங்கிறார். என்னவா, பிரம்மாவனுடைய அவதாரமான மண்டன மிஸ்ரர் அதை அவரை ஆச்சாரியால் வாதத்தில் ஜெயிக்கிறார், அத்வைதத்தை நிறுவும் பொழுது. அப்போது அதற்கு பிறகு அவருடைய பத்னியும் சரஸ்வதியினுடைய அவதாரமுமாக இருந்த சரசவாணியையும் ஜெயித்தார் என்கிற வரலாறை நம்ம கேட்கிறோம். மண்டன மிஸ்ரர் என்ன பண்ணுகிறார்? வாதத்தில் தோற்று போன பின் உடனே சந்நியாசம் வாங்கி கொண்டு ஆதிசங்கரருடைய முக்கியமான சீடர்களில் பிரதான சிஷ்யர்களில் ஒருவரான சுரேஸ்வராச்சாரியார் என்று அவர் ஆனார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். சரசவாணி வாதத்தில் தோற்றுப்போனவுடன் தன்னுடைய சரஸ்வதி ரூபத்தை அடைந்து பிரம்மலோகத்துக்கே அவள் கிளம்பி விட்டாள். ஆனாலும் ஆச்சாரியார் பூலோகத்தில் அவளை ஒரு நல்ல இடத்தில் இருக்கும்படியாக பண்ணி அவளுடைய சாநித்தியத்தால் இந்த உலகமே விகாசம் அடைய வேண்டும் என்று நினைத்தார். அதனால் ஆகாசத்தில் கிளம்பியவளை, ரொம்ப முக்கியமான குறிப்பு, வனதுர்கா மந்திரத்தால் கட்டி மேலே போக முடியாதபடி பண்ணாராம். அப்படி திரும்பி பார்க்கிறாளாம் சரஸ்வதி. அம்மா, நான் தேச சஞ்சாரம் புறப்படுகிறேன், நீ என் பின்னால் வர வேண்டும். எது உத்தமமான இடம் என்று உனக்கு தோன்றுகிறதோ அங்கே உன்னை சாரதா பீடத்தில் நான் ஸ்தாபனம் பண்ண ஆசைப்படுகிறேன். அங்கே இருந்து கொண்டு நீ இந்த உலகத்துக்கெல்லாம் அனுகிரகம் செய்ய வேண்டும் அம்மா, அருள் பாலிக்க வேண்டும் அம்மா என்று அவர் சரஸ்வதியை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறாராம். தேச சஞ்சாரம் என்பது தெய்வத்தையே பிரதட்சணம் பண்ணுவது என்று பொருள், வெறும் யாத்திரை அல்லது. சரி, அப்படியே செய்கிறேன், ஆனால் நான் உன் பின்னால் தான் வருவேன், நீ என்னை திரும்பி பார்க்கக்கூடாது. சரி சொல்லும் பொழுதே ஒரு சம்மதம் தெரிவிக்கும் பொழுதே சரஸ்வதி ஒரு கண்டிஷனும் போட்டு விட்டாள். ஆச்சாரியால் புறப்பட்டார். அப்புறம் சரஸ்வதி தேவியும் தொடர்ந்து அவருடைய பாத சிலம்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவள் பின்தொடர்கிறாள் என்று ஆச்சாரியாளுக்கு தெரியும். அவர் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஞான திருஷ்டி உள்ள ஆச்சாரியாளுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ஆனால் மனிதர் போல அவதாரம் செய்யும் பொழுது அப்படி கொஞ்சம் செய்வதும் உண்டு என்று ரொம்ப நாசுக்காக இதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். துங்கபத்ரை கரை சிருங்கேரி என்கின்ற புனிதமான இடத்தில் பூர்ண கர்ப்பிணியாக இருந்த ஒரு தவளைக்கு மேல் வெயில் படாமல் பாம்பு குடை பிடித்து கொண்டிருப்பதை பார்த்தார். பாம்புக்கு தவளை என்றால் சர்க்கரை பொங்கல் மாதிரி அல்லவா? பார்த்த மாத்திரத்தில் பாய்ந்து பிடித்து தின்றுவிடும் அல்லவா? இங்கேயோ ஒரு பாம்பே தவளைக்கு குடை பிடித்தது என்றால் பகையே இல்லாமல் இருக்கின்ற இத்தனை உத்தமமான இடத்திலே சரஸ்வதியை பிரதிஷ்டை பண்ணிவிடலாமா அப்படின்னு நினைத்தபடி ஆச்சாரியார் நடந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த ஜல் ஜல் என்கின்ற சிலம்பு சத்தமும் நின்று விட்டது. சரஸ்வதி ஏன் வரவில்லை, என்ன ஆனாள் என்று மனுஷ ரீதியில் நினைத்து ஆச்சாரியர் திரும்பி பார்த்தால் அந்த இடத்திலே சரஸ்வதி நிலை குத்திட்ட மாதிரி பிரதிஷ்டையாகிவிட்டாள் என்று பெரியவர் சொல்லுகிறார். ஓசை கேட்காததற்கு காரணம் என்னன்னா, துங்கபத்திரியினுடைய மணல், அந்த மணலிலே பாதம் புதைந்து நடப்பதால் அந்த சிலம்பினுடைய ஓசை அவருக்கு கேட்கவில்லை. சரி, இதுவும் நல்லது தான். நாம் நினைத்ததும் சரஸ்வதியினுடைய நிபந்தனையும் ஒன்றாக ஆகிவிட்டன. உன் முதுகுக்கு பின்னால் உன்னை தொடர்ந்து வருவேன்னு சொன்னான் இல்லையா, அதுக்கு பொருத்தமாகத்தான்
இந்த ராமேஸ்வர சங்கர மண்டபத்தில் ஆதிசங்கரருடைய முதுகுக்கு பின்னால் சரஸ்வதி இருக்கிறாள். சரியாச்சா? அப்படி அப்படி அழகாக சொல்லியிருக்கிறார். அங்கிருந்து ராமநாத சுவாமி கோயிலுடைய கோபுர தரிசனம் கிடைக்கிறது. சரி, எல்லாவற்றுக்கும் கடைசியில் மங்களம் என்று முடிக்கிற சமயத்தில் ஸ்தோத்திரம் செய்யப்பட வேண்டிய ஆஞ்சநேய சுவாமி அவர் இங்கே வாசல்லே இருக்கிறாரே, அதுவும் ஆச்சாரியாளுக்கும் முந்தி எடுப்பிலே இருக்கிறாரே, அது எப்படி பொருந்தும் என்று உங்களுக்கு தோன்றலாம். நம்முடைய கேள்விகள் எல்லாம் அவரே எழுப்பி அதற்கு விடையும் தருகிறார். இங்கே அந்த ஆஞ்சநேய சுவாமி முதலிலேயே வந்து விட்டார், அப்புறமாக தோன்றவில்லை அப்படிங்கிறார். புதிதாக இங்குள்ள மூர்த்திகளை செய்தது போல் அவரை செய்யவில்லை. இந்த இடத்தில் அவர் ஆதியிலிருந்தே இருக்கிறவர். எனவே அவர் இருந்த இடத்திற்குத்தான் ஆச்சாரியாலும் வந்து சேர்ந்திருக்கிறார். ஆஞ்சநேயரிடம் ஆச்சாரியால் வந்து சேர்ந்ததில் ஒரு பொருத்தம் தெரிகிறது. என்ன ரொம்ப அருமையாக சொல்றார் பாருங்க. முக்கியமான ஒரு குறிப்பு வைக்கிறார். நம்ம எல்லோரும் அதாவது மேலை நாட்டு நாகரிகத்தால் பீடிக்கப்பட்டு இருக்கின்ற நமக்கு இது ஒரு முக்கியமான குறிப்பு சொல்கிறேன். ஸ்ரீருத்ரத்தை கணம் அப்படிங்கிற கிரமத்தில் சொல்லும் பொழுது நம்முடைய ஆச்சாரியருடைய நாமமான சங்கர என்பது 13 முறை வருகிறது. 13 என்பது அன்லக்கி நம்பர், அதிர்ஷ்டமில்லாத எண் என்று சொல்வது நம்முடைய சாஸ்திரப்படி தப்புங்கிறார். மீண்டும் சொல்லுகிறேன், 13. To consider 13 as an unlucky number is wrong according to our Shastra. 13 என்கின்ற எண்ணை அதிர்ஷ்டமில்லாத துரதிருஷ்டமான எண் என்று நினைப்பது நம்முடைய சாஸ்திரப்படி தப்பு. நல்லதையெல்லாம் செய்கிறவர் என்று சொல்லுகின்ற பொருள்படுகின்ற சங்கர நாமம் 13 முறை வருவதும் இதற்கு ஒரு சான்று. இன்ன சான்றுகள் இருக்கலாம். நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ருத்ராம்சம் தானே ஆஞ்சநேயர். அவர் எப்போது பார்த்தாலும் 13 அக்ஷரம் கொண்ட ஒரு மந்திரத்தையே சொல்லி கொண்டிருந்தார். என்ன அது? ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ராம் என்ற மந்திரத்தையே ஜபித்து கொண்டிருப்பார். அதுவும் 13. எனவே 13 நல்லது என்பதால் தான் தேரா அக்ஷர் என்று வடநாட்டில் இதை விசேஷித்து சொல்லுகிறார்கள். இந்த திரையோதசாட்சரியைத்தான் ஹனுமார் எப்போ சமர்த்த ராமதாசராக அவர் இங்கே வந்த பொழுதும் சதா சர்வகாலமும் ஜபம் பண்ணி கொண்டு அதன் சக்தியாலேயே சிவாஜியை கொண்டு ஹிந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க செய்தார். இப்போ சொல்லுங்க, 13 லக்கியா அன்லக்கி நம்பரா? என்ன அழகாக நமக்கு விளக்கம் சொல்கிற பாருங்க. ருத்ரகண பாடத்தில் 13 முறை சொல்லப்படும் பரமேஸ்வர அவதாரமான சங்கரர் ருத்ராம்சமாக வந்து 13 அட்சரத்தையே சொல்லிக் கொண்டிருந்த ஆஞ்சநேயரிடம் வந்து சேர்ந்திருப்பது பொருத்தம் தானே என்று கேட்கிறார். என்ன அழகு பாருங்க. அந்த ஆஞ்சநேயரை பின்னுக்கு தள்ளிவிடக்கூடாது என்று தான் முன்னாடியே வைத்திருக்கிறார். சரி, அந்த ஆஞ்சநேயர் இங்கே எப்படி இருக்கிறார்? சங்கர மடத்தை சேர்ந்த அந்த ஆஞ்சநேயர் ஒரு கையை மேலே தூக்கி விரித்து கொண்டிருக்கிறார். இது அபயஹஸ்தமாக இருப்பதோடு மட்டும் அல்ல, நில் என்று கையை உயர்த்தி கடலுக்கு கட்டளையிடுகிற மாதிரி இருக்கிறது. கடலுக்கு நில் என்று கட்டளையிடுகிற மாதிரி இருக்கிறது. இந்த ராமேஸ்வர ஸ்தேத்திரத்தில் எப்படி இருக்கு? கடல் அலையை குறைத்து கொண்டு குளம் மாதிரி இருக்கிறது அல்லவா? அனைவரும் சமுத்திர ஸ்நானம் செய்யும்படியாக இருக்கிறது அல்லவா? அதற்கு காரணம் மேலே வராதே நில் என்று ஆஞ்சநேயருடைய கரம் தடுப்பதால் தான் சமுத்திர ராஜாவும் 1000-10000 வருஷமாக அடங்கியே வந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். அதனால் அவர் நேரே இந்த கடலை பார்த்து கொண்டு அவருக்கும் கடலுக்கும் குறுக்கே வேறு எந்த மூர்த்தியும் வராமல் இப்படி வாசலிலேயே இருப்பதுதான் நமக்கு நல்லது, நமக்கு க்ஷேமம் என்பதற்காக அவர் அப்படி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் முடிவிலே வருகின்ற ஆஞ்சநேய மூர்த்தி எல்லாவற்றுக்கும் முன்வர வேண்டிய ஆச்சாரியாளுக்கும் முன்னே, குருவுக்கும் முன்னே வரலாமா என்பதற்கு நியாயம் சொல்கிறேன் என்று சொல்கிறார். சரஸ்வதி உனக்கு பின்னால் நான் இருப்பேன் என்று சொன்னதால் அவளுடைய வாக்கை மதிப்பதுதான் அவளுக்கு பிரீதி என்று அவளை ஆச்சாரியாளுக்கு பின்னாலே வைத்திருக்கிறது அல்லவா? அதுபோல எனக்கு முன்னால் நீ எப்போதும் பிரகாசித்து கொண்டிருப்பா என்று ஆஞ்சநேய சுவாமியை ஆதிசங்கரர் வேண்டிக் கொள்வதாக அமைந்திருக்கிறது இந்த இடத்திலே இந்த இடம். அப்புறம் அக்னி தீர்த்தம் சங்கர மண்டபத்தில் இருந்து ஹனுமத் பஞ்சரத்னம் என்று ஆச்சாரியார் மேல் 5 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஸ்துதி செய்திருக்கிறார். யார்? ஆஞ்சநேயர் மேல் ஆச்சாரியால் செய்திருக்கிறார். ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் யாரு? ருத்ராம்சம். ஸ்தோத்திரிப்பவர் யாரு? சிவ அவதாரம் ஆதிசங்கரர். ஒரே வஸ்துதான். இப்படி இருந்தும் 2 பேரும்
வினயத்துக்கு வடிவமாக இருந்தவர்கள், மகா சக்திமான்களாக இருந்தும் பராக்கிரமசாலிகளாக இருந்தும் எப்பொழுதும் பணிவோடே இருந்தவர்கள் ஆஞ்சநேய சுவாமியும் ஆதிசங்கரரும் என்பதை நமக்கு தெளிவாக நமக்கு ஒரு பாடமாக வைக்கிறார் மகா பெரியவர். அதில் ஒரு இடம் வருகிறது, புறத்தோ மம பாது ஹனுமதோ மூர்த்தி. மமன்னா எனக்கு, புறத்தோ என்றால் முன்னால், ஹனுமதோ மூர்த்திகி ஆஞ்சநேய சுவாமியினுடைய உருவம், பாத்துனா பிரகாசிக்கட்டும், எனக்கு முன்பு அனுமருடைய அந்த ஒளிமயமான உருவம் பிரகாசிக்கட்டும். சரியா? தனக்கு முன் ஆஞ்சநேயர் சொல்லித்து கொண்டிருக்க வேண்டும் என்பது என்று ஆச்சாரிய இதில் வேண்டிக் கொண்டிருப்பதால் அவருக்கு முன் ஸ்தானத்தில் இங்கே ஆஞ்சநேயர் இருப்பது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது, அதுதானே அவருக்கு பிரியமானது என்று விளக்குகிறார் மகா பெரியவர். ஆரம்பமும் முடிவும் ஒன்றுதான், ஆதியும் அந்தமும் ஒன்றுதான். நாம் தேடிக்கொண்டே போகிற பரம்பொருள் கடைசியில் எல்லா தேடலுக்கும் தேட்டகத்துக்கும் முதல் நினைப்பாக இருக்கின்ற நான் என்பதாகத்தான் முடிகிறது. இதுதான் அத்வைத்தம். ஆகையால் கடைசியில் வர வேண்டிய ஆஞ்சநேய சுவாமி இங்கே முதலில் வரும் குருவுக்கு முன்னால் வருவதே அத்வைதத்துக்கும் விளக்கமாகத்தான் இருக்கிறது. ஒரு பழமொழியாக நம்ம பேசுவோம் இல்லையா, பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா முடிகிறது, அப்படித்தான் ஆனும். விநாயகரில் ஆரம்பித்து ஆஞ்சநேயரில் முடிய வேண்டும், எல்லா தடைகளும் நீங்கி அத்வைத்த நிலையை அடைய வேண்டும் என்கின்ற விளக்கம் இப்பொழுது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பாருங்கள். தாசோகம் என்று ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியிடம் தாசனாக இருந்தே சோகம் என்கின்ற அந்த பரமாத்மாவே நான் என்று உணர்கின்ற நிலைக்கு சென்றவர், அத்வைத பாவத்தை அடைந்தவர் ஆஞ்சநேயர் என்று சொல்வதுண்டு. எனவே அவர் முதலுக்கு முதலாகவும் முடிவுக்கு முடிவாகவும் இருக்கின்றவர் என்று புரிகிறதல்லவா என்று கேட்கிறார். இப்போ ஆஞ்சநேய சுவாமியினுடைய தூக்கிய கைக்கு கட்டுப்பட்டு கடல் அடங்கி நிற்கிறது. நாம் சம்சார சமுத்திரத்தில் தவிக்கிறவர்கள், நம்முடைய மனம் அலையடங்காமல் ஓயாமல் அடித்து கொண்டே இருக்கிறது. ஆஞ்சநேய சுவாமி தான் மனோஜயம் பண்ணினவர், மனதை ஜெயித்தவர், இந்திரியங்களை ஜெயித்தவர். ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் என்று சொல்கிறோம் அல்லவா. தூக்கிய கையோடு அவர் நிற்பதை தரிசனமும் பண்ணிக்கொண்டு தியானமும் செய்து கொண்டே வந்தோமானால் அவர் நமக்கு அபயம் தருவதோடு இந்த சம்சார கடலை, அதேபோல் மனசினுடைய அலை கொந்தளிப்பை அடக்கி நமக்கு சகலவிதமான சௌக்கியமும் சாந்தியும் தருவார் என்று வழிகாட்டுகிறார் மகா பெரியவர். கடல் தாவி சென்றவன் கரை மீதில் நின்று கரத்தால் கடலை அமர்த்தினான். கடல் தாவி சென்றவன் கரை மீதில் நின்று கரத்தால் கடலை அமர்த்தினான். கரை மீறாமல் அதை அடக்கினான். உடல் தாண்ட வேண்டும், ஓயாது ஒலிக்கும் உள்ளத்தை வெல்ல வேண்டும். நாம் உடல் தாண்ட வேண்டும், ஓயாது ஒலிக்கும் உள்ளத்தை வெல்ல வேண்டும். கை உயர்த்தியோன் கால் பணிய வேண்டும். எவன் கையை உயர்த்தி அந்த கடலை தடுத்திருக்கிறானோ அவனுடைய கால்களை பணிந்தோமானால் நம்முடைய மனக்கடலும் அடங்கும், நம்முடைய மனதில் சாந்தி குடிகொள்ளும் என்பதை நாம் இந்த அற்புதமான பதிவிலிருந்து புரிந்து கொள்ளுகிறோம். மகா வாக்கியம் ஒன்றை பார்ப்போமா? செயல் இல்லாத நிலையில் எதை பிரம்மம் என்கிறோமோ அதையே செயல்களை செய்கிற போது ஈஸ்வரன் என்கின்றோம். எது எந்த விதமான குணங்களுக்கும் உட்படாதோ, விவரிப்புகளுக்கு விளக்கங்களுக்கு ஆட்படாதோ அது பிரம்மம் இல்லையா? அந்த பிரம்மம் செயல்படும் பொழுது, அப்போ படைப்பு என்று வரும்பொழுது படைத்தோன் என்று ஒன்று வருகிறது அல்லவா. படைத்தோன் என்று வரும்போது அந்த பிரம்மத்தையே ஈஸ்வரன் என்கின்றோம். கருத்தில் வராத கடவுள் பிரம்மம், கருத்துக்குள்ளே வரக்கூடிய கடவுள் ஈஸ்வரன் என்று புரிந்து கொள்ளும். ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி அப்சல்யூட் ட்ரூத், அதுதான் ஈஸ்வரன் இல்லையா? when the absolute truth assumes a functionality it becomes ஈஸ்வரா என்று நம்ம இதை புரிந்து கொள்ளுகிறோம். இதான் ஆதி பகவன் என்றும் இதை நம்ம விளக்கிக் கொள்ளலாம். இறைவன் என்று இதை தமிழிலே இன்னும் தெளிவாக சொல்லிக் கொள்ளலாம். பிரம்மம் ஈஸ்வரன், இறைவன், அசைவற்றது, குணமற்றது. இதுக்கும் ஈஸ்வரனுக்கும் குணம் கிடையாது, ஆனால் செயற்பாடு உண்டு. குணமற்று அதே சமயத்தில் செயற்பாடும் உள்ளது ஈஸ்வரன். குணமும் இல்லாதது, செயற்பாடும் இல்லாதது பிரம்மம் என்று நாம் இப்பொழுது தெளிவாக புரிந்து கொள்ளுகிறோம். ஆஞ்சநேயர் இவை இரண்டாகவும் இருந்தார் என்பதையும் நாம் இந்த 3 பதிவுகளின் மூலம் இந்த நிகழ்ச்சியிலே தெரிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எத்தனையோ புத்தகங்களை புரட்டி பல ஆண்டுகள் படித்தாலும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாத தெளிவை அப்படி போகிற போக்கில் மிக எளிய மொழியில்
தத்துவம் என்பதை வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே அப்படி புடைத்து எழுந்திருக்கின்ற துளசி தளங்களைப் போல நமக்கு அவர் அருளி செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கால்களை கைகூப்பி வணங்குவதே. அப்படி நம்ம வணங்கினோமானால் கைதூக்கி விடுகின்ற அந்த கடமையை அவன் தவறாமல் செய்வான் என்று புரிந்து கொள்வோம். வணக்கம்.